சாதி மத பேதமின்றி அனைவரும் சமம் எனும் சமத்துவ கருத்தை கொண்டு அமைக்கப்பட்ட அருள்மிகு வெங்கடேச பெருமாள் திருக்கோவிலில் மகா சண்டியாகம் நடைபெற்றது. சென்னை கொரட்டூர் சுவாசபுரியில் அமைந்துள்ள அருள்மிகு சமத்துவ ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் திருக்கோவிலில் சிறப்பு சண்டியாகம் ஆலய நிர்வாகத் தலைவர் சாணக்யா அவர்கள் தலைமையில் இன்று காலை வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக இந்து தர்மாத்திர சமிதி டிரஸ்ட் அறங்காவலர் ஆர் கோபால்ஜி மற்றும் சென்னை மாவட்ட தலைவர் ஸ்ரீபதி ஜி கோவிந்தராஜன் ஆகியோர் சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து சுமார் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு சிறப்பு அன்னதானம் வழங்கி சிறப்பித்தனர். மேலும் இந்த சண்டியாகத்தில் அப்பகுதி பெருமக்கள் பலர் பங்கேற்று அருள்மிகு வெங்கடேச பெருமாளின் அருளையும் ஆசியையும் பெற்றனர். மேலும் இதுகுறித்து கோவில் நிர்வாகி மார்க்கபந்து செய்தியாளர்களிடம் கூறுகையில், 40 வருடங்கள் பழமையும் பெருமையும் வாய்ந்த இந்த திருத்தலத்தில் உள்ள பெருமாளின் பெயர் கேட்ப சாதி மத பேதமின்றி இக்கோயிலில் அப்பகுதி மக்கள் தரிசித்து வருகின்றனர். எங்கள் ஆலய நிறுவனத் தலைவர் மறைந்த திரு சந்திரமோகன் அவர்களின் நல் ஆசியுடன் நடைபெறும் நிகழ்ச்சியில முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வேதாச்சலம் மற்றும் நிர்வாகிகள் இணைந்து சிறப்பு சமத்துவ அன்னதானத்தை துவக்கி வைத்தோம். மேலும் இன்று சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற உள்ளது. இதில் பக்த கோடிகள் கலந்து கொண்டு இறைவனின் ஆசியை பெற வேண்டுமென ஆலய நிர்வாகிகள் குழு சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். நிகழ்ச்சியில் கோயில் நிர்வாகி ஆறுமுகம் மற்றும் குருக்கள் காந்தி உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்த ஆலயம் கடந்த 40 ஆண்டுகளுக்கு முன்பு சிறிய குடிசையாக பெருமாளை வைத்து வழிபட்டு வந்த நிலையிலே பொதுமக்கள், இந்த ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் தொழிலதிபர் டி சந்திரமோகன் ஆன்மீக கொடைவள்ளல் அவர்களுடைய பெரிய முயற்சியால் இந்த ஆலயம் படிப்படியாக உயர்ந்து கடந்த ஆண்டு 23/10/2025 அன்று விமரிசையாக கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த ஆலயம் அந்த கும்பாபிஷேக தினத்தை முன்னிட்டு நாளை 11/10/2025 கொண்டாடப்பட இருக்கிறது. அதனையொட்டி இன்று 10/10/2025 இன்று சண்டி பூஜை சிறப்பாக நடைபெற்றது. இந்த ஆலயத்திற்கு சமத்துவ பெருமாள் ஆலயம் என்ற வார்த்தையை மறைந்த ஆன்மீக கொடைவள்ளல் தொழிலதிபர் ஸ்ரீ டி சந்திரமோகன் ஐயா அவர்களால் பெயர் வைக்கப்பட்டது. காரணம், இந்த ஆலயத்திற்கு வருபவர்கள் ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் என்ற காரணத்தை கொண்டு இந்த ஆலயத்துக்கு பெயர் வைக்கப்பட்டது. இந்த நிலையிலே இந்த ஆலயத்திற்கு வரும் பொதுமக்களும் பக்த கோடிகளும் தாங்கள் நினைத்தது இங்கு வந்து சென்றால் நடக்கிறது என்ற நம்பிக்கையோடு இந்த ஆலயத்திலே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள், ஆதரவு தருகிறார்கள். மேற்படி ஆலயத்தில் சிறப்பாக நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த மரியாதைக்குரிய சந்திரமோகன் ஐயாவுடைய குடும்பத்திற்கு நன்றியும், இந்த ஊர் பொதுமக்களின் சார்பாக இந்த ஆலயம் மேலும் மேலும் சிறப்பாக வளர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விரும்புகிற ஆன்மீக பக்தர்களுக்கு அனைவருக்கும் வருகை நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.